மோகனாவும் ஆதினியும் அரச சபையை விட்டு வெளியேறி ராஜ நர்த்தகிக்கான மாளிகையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். ஆதினி, உன்னை பார்த்தால் காஞ்சி நகரை சேர்ந்தவள் போல தெரியவில்லையே. பொதுவாக பல்லவ தேசத்து பெண்கள் உன்னை போன்ற முகத்தோற்றத்தை கொண்டிருக்க மாட்டார்கள். இவ்வளவு உயரமாகவும் இருக்க மாட்டார்கள். நீ எந்த ஊரைச் சேர்ந்தவள் என்று மோகனா ஆதினியிடம் கேட்டாள். தாங்கள் யூகித்தது சரிதான் தேவி. நான் காஞ்சியிலிருந்து 20 காத தூரத்தில் இருக்கும் கம்பராஜபுரத்தில் பிறந்து வளர்ந்தவள். சூழ்நிலைகள் என்னை காஞ்சி நகரத்தில் கொண்டு வந்து சேர்த்தன. இப்போது காஞ்சி நகர்தான் என்னுடைய ஊர். ஆதினியின் வார்த்தைகளில் சொல்ல முடியாத வேதனை ஒளிந்திருப்பதை மோகனா உணர்ந்தாள். அவள் அதை பற்றி கேட்பதற்காக வாயை திறந்தபோது அவள் எதிரே வந்த தாதிப்பெண், தேவி, அரசர் நந்திவர்மனின் பத்தினி, பல்லவ சாம்ராஜ்யத்தின் மகாராணி தங்களை உடனே சந்திக்க விரும்புகிறார். தாங்கள் என்னுடன் வர முடியுமா என்று பணிவுடன் கேட்டாள். சரி, வா போகலாம் என்று மோகனா சொன்னாள். அந்த தாதிப்பெண் மோகனா, ஆதினி இருவரையும் மகாராணியின் மாளிகைக்கு அழைத்துச் சென்றாள். மகாராணியின் மாளிகையில் இருந்த அனைத்து தாதி பெண்களும் மோகனாவின் அழகைக் கண்டு ஸ்தம்பித்தனர். இந்த பூலோகத்தில் இவ்வளவு அழகான பெண் இருக்கிறாள் என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. இவர்தான் ராஜநர்த்தகி மோகனா, வடவாறு எல்லை காவல் படையில் பணிபுரியும் படை வீரரின் மகள் என்று ஒரு தாதிப்பெண் சொன்னாள். ஆனால் இவளை பார்த்தால் ஒரு சாதாரண படை வீரரின் மகள் என்று தோன்றவில்லை. பார்ப்பதற்கு ஒரு தேசத்தின் இளவரசியைப் போல் இருக்கிறாள். இவளுடைய தாய் ஏதோ ஒரு தேசத்தின் இளவரசியாகவோ அல்லது ராணியாகவோ இருந்திருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது என்று மற்றொரு தாதிப்பெண் சொன்னாள். நீங்கள் சொல்வது சரிதான் அக்கா. இவ்வளவு அழகான பெண்ணை இன்று வரை நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவளை பெற்றெடுத்த தாயை பற்றிய விவரங்கள் இந்த தேசத்தில் யாருக்குமே தெரியாது. ஒருவேளை நீங்கள் சொல்வது போல உண்மையாகவே அவர் இளவரசியாக இருந்தாரோ என்னவோ என்று வேறொரு தாதிப்பெண் சொன்னாள். அப்போது சுமார் 80 வயது மதிக்கத்தக்க முதுகு வளைந்து கூன் போட்டிருந்த ஒரு தலைமை தாதிப்பெண் அங்கு வந்தார். 3வது கையால் விளங்கிய கம்பின் துணையுடன் மெல்ல நடந்து வந்தவர், ஏய் பெண்களா, உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா? இப்படி வதந்தி பேசிக்கொண்டு நிற்காமல் சென்று வேலையை பாருங்கள். இல்லையென்றால் நான் மகாராணியிடம் உங்களைப் பற்றி முறையிட்டு விடுவேன் என்று கடுமையாக சொன்னாள். அடுத்த நொடி கல்லெறிந்த காக்கை கூட்டமாய் அங்கிருந்த தாதிப் பெண்கள் அனைவரும் தங்களின் வேலையை பார்க்க ஓடிவிட்டனர். ஒற்றை வார்த்தையில் அந்த கூட்டத்தை விரட்டி அடித்த கிழவி கம்பை ஊன்றியபடி மெதுவாக மோகனாவை நோக்கி நடந்து வந்தாள். அவளை தலைமுதல் கால் வரை ஏற இறங்க பார்த்தவள் பின்னர் மோகனாவை பார்த்து இளக்காரமாக புன்னகைத்தாள். இன்னும் முழுவதாக மலரவில்லை அல்லவா? அதனால்தான் வானத்தில் ஜொலிக்கும் நிலவைக் கண்டு வியப்பது போல தங்கள் அழகைக் கண்டு அனைவரும் வியக்கின்றனர். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், நீங்கள் ராஜநர்த்தகிதான். தாங்கள்தான் மகாராணி என்று நினைத்துவிட வேண்டாம். பாதத்தில் அணியும் செருப்பு தங்கத்தில் செய்யப்பட்டதாக இருந்தாலும் அது யாருடைய நெற்றியையும் அலங்கரிப்பது இல்லை. அனைவரும் அதை பாதத்தில் மட்டுமே அணிவார்கள். வாருங்கள், மகாராணி உங்களுக்காக நீண்ட நேரமாக காத்திருக்கிறார் என்று பரிகாசமாக சொன்னவள் மகாராணியின் அறையை நோக்கிச் சென்றாள். தேவி, இந்த கிழவிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் தங்களையே பரிகாசம் செய்வாள்? தாங்கள் ஒரு வார்த்தை கூறுங்கள், நான் இப்போதே உரையிலிருக்கும் வாளைக் கொண்டு தங்களை பரிகாசம் செய்த அவளின் நாக்கை துண்டித்து விடுகிறேன் என்று ஆதினி கோபமாக சொன்னாள். கோபப்படாதே ஆதினி, வயதில் மூத்தவள்.
மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசிவிட்டாள். அதை எதற்காக நாம் பெரிதுபடுத்த வேண்டும்? விட்டுத்தள்ளு. சரி, நீ இங்கேயே காத்திரு. நான் சென்று மகாராணியை சந்தித்துவிட்டு வருகிறேன் என்ற மோகனா மகாராணியின் அறைக்குள் சென்றாள். மகாராணியின் அறைக்குள் நுழைந்த கூனி, பல்லவ சாம்ராஜ்யத்தின் மகாராணி வாழ்க, சுந்தர புருஷனான நந்திவர்மனின் இதயத்தை கொள்ளை கொண்ட அரசி பாக்யவதி வாழ்க என்றாள். மகாராணி பாக்யவதி கண்ணாடியின் முன்பு அமர்ந்து தலை பின்னிக் கொண்டிருந்தார். கூனியின் குரலை கேட்டு திரும்பியவர், ஒரு வழியாக நீ வந்துவிட்டாயா? நான் உனக்காகத்தான் நீண்ட நேரமாக காத்திருக்கிறேன் என்றாள். மன்னித்து விடுங்கள் மகாராணி, நான் ராஜ நர்த்தகியை அழைத்து வருவதற்காக சென்றிருந்தேன். பாருங்கள், நான் அவளை அழைத்து வந்துவிட்டேன் என்று கூனி காலாமுகி சொன்னாள். தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்த பாக்கியவதி காலாமுகியை நோக்கி வந்தார். மகாராணியை பார்த்த மோகனாவிற்கு எப்படியும் அரசரின் வயதில் அரை வயதுதான் இவருக்கு இருக்கும் என்று தோன்றியது. அவரின் முகம் வெண்பனியைப் போல அப்பழுக்கற்று இருந்தது. குரல் குயில் போல இனிமையாக இருந்தது. சிவப்பு வண்ண பட்டாடை அணிந்திருந்தவரின் இடைவரை நீண்டிருந்த சுருள்முடி அவர் நடக்கும்போது அழகாக அசைந்தாடியது. ஆனால் அவரின் கண்கள் கோபத்துடனும் வெறுப்புடனும் அவளை நோக்கின. அவர் ஏன் தன்னை இவ்வளவு வெறுப்புடன் நோக்க வேண்டும் என்று மோகனாவிற்கு குழப்பமாக இருந்தது. காலாமுகி, நான் மோகனாவுடன் தனியாக பேச விரும்புகிறேன். நீ சற்று நேரம் வெளியே இரு என்று பாக்கியவதி கட்டளையிட்டாள். உத்தரவு மகாராணி என்று புன்னகையுடன் சொன்ன கூனி மோகனாவை ஒரு நொடி வெறுப்புடன் பார்த்தவள் பின்னர் அந்த அறையின் கதவை சாத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். திடீரென்று அந்த அறையில் மயான அமைதி நிலவியது. பாக்கியவதி மோகனாவை நோக்கி மெல்ல நடந்து வந்தார். அமைதி நிலவிய அந்த அறையில் மகாராணியின் கொலுசொலி மட்டுமே கேட்டன. மோகனாவை நெருங்கிச் சென்ற ராணி பாக்யவதி ஒரு நொடி அவளின் முகத்தை ஆழ்ந்து பார்த்தவர் பின்னர் தன் இடது கையை உயர்த்தி அவளின் தாடையைப் பற்றி அவளின் முகத்தை வலது புறமும் இடது புறமும் திருப்பினார். கூனி சொன்னது உண்மைதான். உண்மையிலேயே நீ பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறாய். காஞ்சி நகரத்து ஆண்கள் உனக்காக சண்டையிட்டதில் ஆச்சரியமில்லை. உன் அழகிய வதனத்தைக் கண்டு பல்லவ தேசத்து பிரஜைகள் மட்டும் மதிமயங்கவில்லை. உன் அழகின் மீது நம் அரசருக்கும் மோகம் பிறந்துவிட்டது போல. அதனால்தான் அவர் நேற்று இரவு ராஜ நர்த்தகியான உன்னுடைய அறைக்கு வந்திருக்கிறார் என்று பாக்கியவதி பொறாமையுடன் சொன்னாள். தாங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் தேவி. ராஜ நர்த்தகியுடன் அரசர்தான் முதல் இரவை கழிக்க வேண்டும் என்பது தொன்று தொட்டு நம் தேசத்தில் பின்பற்றி வரும் வழக்கம். அதற்காகவே அரசர் என் அறைக்கு வந்தார். மற்றபடி தாங்கள் நினைப்பது போல வேறெதுவும் நடந்தேறவில்லை. நன்றாக கதை அளக்கிறாய் பெண்ணே. ஆனால் நீ சொல்வதை நம்புவதற்கு நான் ஒன்றும் முட்டாள் அல்ல. இரவு ராஜ நர்த்தகியின் அறைக்கு வந்த ஒரு ஆண் அவளுடன் சல்லாபம் புரியவில்லை என்று சொன்னால் அதை நம்புவதற்கு நான் என்ன முட்டாளா? சூரியன் மேற்கில் உதிப்பது எவ்வாறு சாத்தியமற்ற செயலோ அவ்வாறே அதுவும் சாத்தியமற்றது என்று எனக்கு தெரியாதா என்ன? என்று பாக்கியவதி ஏளனமாகச் சொன்னாள். இங்கே பாருங்கள் மகாராணி, நேற்று இரவு அரசர் என்னுடைய அறைக்கு வந்ததில் என் தவறு எதுவும் இல்லை. தாங்கள் இதற்காக யாரையேனும் குற்றம் சாட்ட விரும்பினால் அரச மரபின் வழக்கத்தை மட்டுமே குற்றம் சாட்ட வேண்டும். தாங்கள் இது பற்றி கேள்வி கேட்க நினைத்தால் சென்று அரசரிடம் கேளுங்கள் என்று மோகனாவும் சளைக்காமல் பதில் சொன்னாள். மோகனா சொன்னதை கேட்டதும் பாக்கியவதியின் கோபம் இன்னும் அதிகரித்தது. உன் கால்கள் மட்டும் வேகமாக நர்த்தனமாடவில்லை பெண்ணே, உன் நாக்கும் வேகமாக நர்த்தனமாடுகிறது.
நீ பல்லவ தேசத்தின் மகாராணியின் முன்பு நின்று பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விட்டாய் போல. சற்று நாவை அடக்கி பேசினால் நல்லது. இல்லையென்றால் அதற்கான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். நான் பல்லவ தேசத்தின் ராஜ நர்த்தகி என்பதை தாங்களும் மறந்துவிட வேண்டாம். காஞ்சி நகரின் அரசரால் ராஜ நர்த்தகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பட்டம் சூட்டப்பட்டவள் நான். எனக்குரிய மரியாதையை வழங்குவது தங்களுடைய கடமையாகும். அதை மறந்துவிட வேண்டாம். மோகனாவிடமிருந்து இப்படி ஒரு பதிலை பாக்கியவதி எதிர்பார்க்கவில்லை. இதுவரை இருந்த ராஜ நர்த்தகிகளைப் போல அல்ல மோகனா. அவள் வெறும் அழகி மட்டுமல்ல, புத்தி சாதுரியமும் கொண்ட துணிச்சலான பெண் என்பதை பாக்கியவதி புரிந்து கொண்டாள். ஓ, ராஜ நர்த்தகியாயிருப்பதை குறித்து இவ்வளவு பெருமை பேசும் நீ எதற்காக காஞ்சியை விட்டு ஓடினாய்? ஓடியதுதான் ஓடினாயே, அப்படியே போய் தொலைய வேண்டியதுதானே. எதற்காக திரும்பி வந்தாய்? என்னால் பல்லவ தேசத்தில் எந்த உள்நாட்டு கலகங்களும் நேர்ந்துவிடக்கூடாது. அண்டை நாட்டு அரசர்களின் முன்பு நம் அரசர் அவமானப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே நான் திரும்பி வந்தேன். என் தந்தை காஞ்சி நகரை பாதுகாக்கும் எல்லை காவல் படையில் பணிபுரியும் படை வீரர். அப்படி இருக்கும்போது நான் எப்படி பல்லவ தேசத்திற்கு துரோகம் இழைப்பேன்? மோகனாவின் ஒவ்வொரு வார்த்தைகளும் வாழ்வீச்சைப் போல கூர்மையாக பாய்ந்தது. பேச்சில் உன்னை யாராலும் வெல்ல முடியாது என்று தெரிகிறது பெண்ணே. ஆனால் பேச்சினால் மட்டுமே ஒருவர் சிறந்தவராகிவிட முடியாது. தாங்கள் சொல்வது சரிதான் மகாராணி. எப்படி ஒருவர் பேச்சினால் மட்டுமே சிறந்தவர் ஆகிவிட முடியாதோ அதேபோல்தான் ஒரு அறையில் ஆணும் பெண்ணும் தனிமையில் இருந்தாலே அவர்களுக்குள் சல்லாபம்தான் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பதும் அவசியமில்லை. அவர்கள் இருவரும் மஞ்சத்தைத்தான் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா என்ன? ஏன் மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்ளக்கூடாதா? பல்லவ தேசத்தின் மகாராணியான தாங்கள் சற்று பரந்த மனதோடு சிந்தித்தால் அனைவருக்கும் நலம். பாக்கியவதியால் மோகனாவின் வார்த்தை கனலை எதிர்கொள்ள முடியவில்லை. அப்படியானால் நேற்று இரவு நீயும் மகாராஜாவும் முக்கியமான விஷயத்தைப் பற்றி விவாதித்தீர்கள் என்று சொல்கிறாயா? அப்படி எதை பற்றி நீங்கள் இருவரும் விவாதித்தீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அப்படியே நீ பரிசுத்தமானவள் என்பதற்கும் ஆதாரத்தை காட்டினால் மிக்க நலம் என்று பாக்கியவதி இளக்காரமாகச் சொன்னாள். போதும் மகாராணி, தாங்கள் எல்லை மீறி பேசுகிறீர்கள். உங்களுடைய எந்த கேள்விக்கும் பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இல்லை. நான் ஒன்றும் தங்களுடைய அடிமை அல்ல. அதே சமயம் அந்த சீதாதேவி போல சிதையில் எரிந்து நான் பரிசுத்தமானவள் என்பதை தங்களிடம் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை என்று மோகனா கடுமையாக சொன்னாள். நான் உன்னை சிறு பெண் என்று நினைத்து குறைத்து மதிப்பிட்டு விட்டேன் மோகனா. உண்மையில் நீ என்னை எதிர்கொள்ள தயாராகவே வந்திருக்கிறாய். நேற்றிரவு நீ புரிந்த செயல் உன் மனதை வண்டாய் குடைகிறது போல. அதனால்தான் குற்ற உணர்ச்சியில் மகாராணியிடமே இவ்வளவு கடுமையாக பேசுகிறாய். இங்கே பாருங்கள், நேற்று இரவு என்ன நடந்தது என்பதை நான் ஏற்கனவே தங்களிடம் கூறிவிட்டேன். அதை நம்புவதும் நம்பாததும் தங்கள் விருப்பம். சந்தேக நோய்க்கெல்லாம் என்னிடம் மருந்தில்லை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை புரிய வைக்க முயன்றாலும் சந்தேகப்பை பிடித்தால் தாங்கள் நிச்சயம் நான் சொல்வதை நம்பப் போவதில்லை. அப்படி இருக்கும்போது தங்களிடம் என்னை புரிய வைக்க முயல்வது வீண் வேலை. அது சரி, அரசருக்கும் தங்களுக்கும் இடையே இருக்கும் உறவு அவ்வளவு பலவீனமானதா என்ன? ஒரே இரவில் அரசர் மீதான நம்பிக்கையை இழந்து விட்டீர்கள் என்று மோகனா ஏளனமாக கேட்டாள். மோகனா, அதிகம் பேசாதே, நாவை அடக்கு என்று பாக்கியவதி கோபமாகச் சொன்னாள். நான் மட்டும்தான் நாவை அடக்க வேண்டுமா என்ன? அது தங்களுக்கும் பொருந்தும். இனி நான் தங்களுக்கு எந்த விளக்கமும் அளிக்கப் போவதில்லை. உண்மை என்னவென்று என் மனசாட்சிக்கு நன்றாகவே தெரியும். தாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே புரிந்து கொள்ளுங்கள். அது பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை என்று மோகனா சற்றும் பயமின்றி சொன்னாள். மோகனாவின் வார்த்தைகள் பாக்கியவதியின் மனதை தாக்கின. சில நொடிகள் அந்த அறைக்குள் மௌனம் மட்டுமே நிலவியது. இருவருமே தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டனர். சற்று கோபம் குறைந்து
இயல்புக்கு வந்த ராணி பாக்கியவதி மோகனா பேசிய வார்த்தைகளில் இருந்த உண்மையை புரிந்து கொண்டார். அதன்பின் அவர் முகம் குழப்பங்கள் விலகி பூவாய் மலர்ந்தது. பொதுவாக தவறு செய்பவர்கள் எதிரே இருப்பவரின் முகத்தை பார்த்து பேசத் தயங்குவார்கள். ஆனால் மோகனா மகாராணியான தன் கண்களை பார்த்து தைரியமாக பேசுவதிலிருந்து அவள் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் சத்தியம் என்பதை பாக்யவதி புரிந்து கொண்டார். தேவி, என் தரப்பை நான் கூறிவிட்டேன். இனியும் தங்கள் மனதில் சந்தேகம் இருந்தால் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. என்னை மன்னித்து விடுங்கள். இனி நான் தங்களின் எந்த கேள்விக்கும் பதிலளிக்கப் போவதில்லை. நான் புறப்படுகிறேன். சரி, செல். தேவைப்பட்டால் மீண்டும் உன்னை அழைக்கிறேன் என்று பாக்கியவதி சொன்னாள். மோகனா மகாராணியை வணங்கிவிட்டு அறையை விட்டு வெளியேறும் முன் காலாமுகி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். காலாமுகி, நான் உன்னை வெளியே நிற்கச் சொன்னேன். என் அனுமதி இல்லாமல் எதற்காக உள்ளே வந்தாய் என்று பாக்கியவதி கோபமாக கேட்டாள். என்னை மன்னித்து விடுங்கள் மகாராணி, ஆனால் அவன் வந்து விட்டான். தங்களுக்காக காத்திருக்கிறான். அது பற்றி தெரிவிக்கவே தங்கள் அனுமதி இல்லாமல் உள்ளே வர நேர்ந்தது என்று காலாமுகி சொன்னாள். காலாமுகி சொன்னதை கேட்டதும் பாக்கியவதியின் முகம் இருண்டது. இழக்கக்கூடாத எதையோ இழக்கப் போவதைப் போன்ற சோகமும் வருத்தமும் அவர் கண்களில் தெளிவாக தெரிந்தன. யாரோ வந்திருப்பதாக சொன்னதும் மகாராணியின் முகம் ஏன் இருண்டு விட்டது? வந்திருப்பவன் யாராயிருக்கும் என்ற கேள்வி மோகனாவிற்குள் எழுந்தது. அவள் கூனிக்கிழவியையும் மகாராணியையும் சந்தேகத்துடன் பார்த்தாள். மோகனா தங்களை சந்தேகத்துடன் பார்ப்பதை கவனித்த பாக்கியவதி, நீ செல்லலாம். தேவைப்பட்டால் நான் உன்னை திரும்ப அழைக்கிறேன் என்றார். மகாராணியிடம் தெரிந்த வித்தியாசத்தை மோகனா கண்டு கொண்டாலும் அதை பற்றி மேலும் ஆராய விரும்பவில்லை. அதனால் அவள் பாக்யவதியை வணங்கிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினாள். அவள் வெளியே வந்தபோது அறைக்கு வெளியே மிகவும் அழகான இளைஞன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். மோகனாவை பார்த்ததும் அவன் வணங்கினான். அவனின் வணக்கத்தை ஏற்றுக்கொண்ட மோகனா அங்கிருந்து செல்ல முயன்றாள். மோகனாவை தடுத்து நிறுத்திய அந்த இளைஞன், தேவி, நான் தங்களுக்கு பரிசளிக்க விரும்புகிறேன். அடியனின் அன்பு பரிசை தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று பணிவுடன் கேட்டான். அவன் முகத்தை உற்று பார்த்த மோகனா, தாங்கள் யாரென்று எனக்கு தெரியாது. நான் எதற்காக தாங்கள் அளிக்கும் பரிசை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டாள். தங்களுக்கு வேண்டுமானால் என்னை தெரியாமல் போகலாம். ஆனால் தாங்கள் யார் என்பது பல்லவ தேசத்தில் அனைவருக்குமே தெரியும். நீங்கள் பல்லவ தேசத்தின் மரியாதைக்குரிய ராஜநர்த்தகி. எனவேதான் தங்களுக்கு என் வாழ்த்துகளையும் அன்பையும் தெரிவிக்கும் பொருட்டு பரிசளிக்க விரும்புகிறேன். சரி, தாங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நான் ஒரு நகை வியாபாரி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட அந்த இளைஞன் தான் கொண்டு வந்திருந்த நகை பெட்டியிலிருந்து விலை மதிப்பற்ற சிவப்பு மாணிக்கம் பதித்த ஒரு மோதிரத்தை எடுத்து மோகனாவிற்கு பரிசாக வழங்கினான். அந்த மோதிரத்தை பார்த்த மோகனா, இதை பார்த்தால் மிகவும் விலை உயர்ந்ததாக தெரிகிறதே என்று தயக்கத்துடன் சொன்னாள். தங்களின் நிகரற்ற அழகின் முன் இந்த நகையெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று அந்த நகை வியாபாரி பதிலளித்தான். நகை வியாபாரியின் பேச்சில் ஈர்க்கப்பட்ட மோகனா, அது சரி, தாங்கள் என்ன காரியமாக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள். நான் மகாராணியை சந்திக்க வந்திருக்கிறேன். இவரின் வரவை பற்றி அந்த கூனிக்கிழவி சொன்னதும் தான் மகாராணியின் முகம் இருண்டது. இவர் ஒரு சாதாரண நகை வியாபாரி. இவர் வரவை அறிந்ததும் மகாராணியின் முகம் ஏன் இறுக்கமடைய வேண்டும்? பேசாமல் நாம் அதை பற்றி இவரிடமே வினவலாமா என்று சிந்தித்த மோகனா மறுநொடியே, இல்லை, வேண்டாம். நமக்கெதற்கு இந்த வேண்டாத வேலை? இவர் என்ன காரணத்திற்காக வந்திருந்தாலும் அது பற்றி எனக்கு ஒன்றும் அவசியமில்லை. அது இவருக்கும் மகாராணிக்கும் இடையேயான விஷயம். அதில் ஏன் நாம் தலையிட வேண்டும் என்று நினைத்தாள். மோகனா எதையோ யோசிப்பதை கவனித்த நகை வியாபாரி, தேவி, தாங்கள் விலை மதிப்பற்ற வைரங்களை வாங்க விரும்பினால் எந்த நேரத்திலும் என்னை அழைக்கலாம்.
நான் உடனடியாக என்னிடம் இருக்கும் அனைத்து வைர நகைகளையும் கொண்டு வந்து உங்களின் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றான். அப்படியானால் தாங்கள் காஞ்சி நகர நகை வியாபாரியா? இல்லை, நான் தஞ்சை நகர நகை வியாபாரி. சிறிது நாட்கள் காஞ்சி நகரில் தங்கிவிட்டு செல்லலாம் என்று வந்தேன். வந்த இடத்தில் மகாராணி தன்னை சந்திக்க வருமாறு செய்தி அனுப்பினார். அதற்காகவே நான் இன்று இங்கு வந்தேன். ஓ, அப்படியா? மகாராணி புதிய நகைகளை வாங்குவதற்காக உங்களை வரவழைத்திருப்பார் என்று மோகனா சொன்னாள். மோகனா சொன்னதை கேட்டதும் வாய்விட்டு சிரித்த நகை வியாபாரி, என்னது, புதிய நகைகளை வாங்குவதற்காக மகாராணி என்னை வரவழைத்திருக்கிறாரா? வேடிக்கைதான். ஒன்று தாங்கள் என்னிடம் கேலி பேசி இருக்க வேண்டும், அல்லது இந்த ராஜ்யத்தின் உண்மை நிலவரத்தை தாங்கள் அறியாமல் இருக்க வேண்டும். அதனால் தான் இப்படி சொல்கிறீர்கள் என்றார். நகை வியாபாரி சொன்னதை கேட்ட மோகனா திகைப்பூண்டை மிதித்தது போல திகைத்து நின்றாள். ஏன் தாங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள்? மகாராணி நகைகளை வாங்குவதற்காக தங்களை வரவழைக்கவில்லை என்றால் பிறகு எதற்கு வரவழைத்தார் என்று மோகனா ஆச்சரியத்துடன் கேட்டாள். நகை வியாபாரி மோகனாவின் கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன்பே அங்கு வந்த கூனி, நகை வியாபாரி எதற்காக இங்கே நின்று கதையளந்து கொண்டிருக்கிறாய்? உள்ளே வா, மகாராணி உனக்காக நீண்ட நேரமாக காத்திருக்கின்றார் என்று எரிச்சலுடன் சொன்னாள். காலாமுகியின் பேச்சை கேட்ட மோகனாவிற்கு இனியும் தான் அங்கு நிற்பது சரியில்லை என்று பட்டது. தனக்கு சற்று அருகில் நின்றிருந்த ஆதினியை பார்த்து தன்னை பின்தொடருமாறு சைகை செய்தவள் பாக்யவதியின் அரண்மனையை விட்டு வெளியேறத் தொடங்கினாள். செல்பவளையே சிறிது நேரம் முறைத்து பார்த்த காலாமுகி பின்னர் நகை வியாபாரியிடம், மகாராணிக்கு நீ இன்னும் சற்று கால அவகாசம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். இல்லை, என்னால் இனியும் தங்களுக்கு நேரம் வழங்க இயலாது. நான் இன்னும் சிறிது நாட்களில் தஞ்சைக்கு செல்லவிருக்கிறேன். நான் ஏற்கனவே நிறைய பணம் கொடுத்து விட்டேன். இனி தங்களுக்கு பணம் வழங்குவதாக இல்லை. காஞ்சி நகர கருவூலத்தில் இந்த அளவிற்கு கூட பணம் இல்லை என்றால் எப்படி அரசு செயல்படுகிறது என்று அந்த நகை வியாபாரி சற்று கடிந்து கொண்டான். அவர்கள் இருவரின் சம்பாஷணையும் அரண்மனையை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்த மோகனாவின் காதுகளில் விழுந்தது. அது அவளுக்கு அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் தந்தது. மகாராணியின் மாளிகையை விட்டு வெளியேறி தன் மாளிகைக்கு வந்த மோகனாவின் மனம் முழுவதும் குழம்பியிருந்தது. அந்த நகை வியாபாரிக்கும் ராணிக்கும் இடையே என்ன பண பரிவர்த்தனை நடந்திருக்கும்? அரண்மனையின் உண்மை நிலை தங்களுக்கு தெரியாது என்றானே, ஏன் அவ்வாறு சொன்னான் என்று மோகனா தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொண்டாள். இந்த ராஜ்யத்தில் பல விஷயங்கள் ரகசியமாகவே உள்ளன. அதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்று யோசித்த மோகனாவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. தன் அறைக்கு வெளியே காவல் காத்துக் கொண்டிருந்த ஆதிரையை அழைத்த மோகனா, ஆதிரை, மகாராணியின் அறைக்கு வெளியே சந்தித்த நகை வியாபாரியை நான் மீண்டும் சந்திக்க விரும்புகிறேன். சென்று அவனை அழைத்து வா என்று கட்டளையிட்டாள். அதே நேரம் காஞ்சி நகரின் காட்டுக்குள் இருந்த குகைக்குள் அமர்ந்திருந்த நீல நிற கண்கள் கொண்ட முகமூடி அணிந்த மனிதன் உரக்க சிரித்துக் கொண்டிருந்தான். எனக்கும் மோகனாவிற்கும் தொடர்பு இருப்பதாக அந்த நந்திவர்மன் நினைக்கிறானா? நல்லது, மிகவும் நல்லது. அப்படி என்றால் நந்திவர்மன் என்னை நினைத்து பயப்படத் தொடங்கிவிட்டான் என்றுதானே அர்த்தம். அந்த பயம்தான் காஞ்சி நகரின் வீழ்ச்சிக்கு காரணமாக போகிறது. நான் சொல்வது சரிதானே குமரா என்று அவன் தன்னுடன் இருந்த நண்பனிடம் கேட்டான். ஆமாம் நண்பா, அது மட்டுமல்ல, பல்லவ தேசத்தின் புத்தி சாதுரியம் மிக்க படைத்தளபதியான ஆதிரையின் மேற்பார்வையில் மோகனாவை வைத்திருப்பதாக நம் ஒற்றர்களிடமிருந்து செய்தி வந்துள்ளது என்று குமரன் சிரித்துக் கொண்டே சொன்னான். நல்லது, போட்டி இருந்தால்தானே விளையாட்டு சுவாரஸ்யமாக இருக்கும். அது மட்டுமல்ல, பலவீனமான சிப்பாயை வீழ்த்தி விளையாடுவதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கிறது? அரசனை வீழ்த்துவதில்தானே சுவாரஸ்யம். நண்பா, இந்த ராஜ்யத்தின் அடித்தளத்தையே அசைத்துவிடும் அளவிற்கு ஒரு காரியத்தை கூடிய விரைவில் செய்ய வேண்டும். இல்லை, இப்போதைக்கு எதையும் செய்ய வேண்டாம். கொஞ்ச காலம் பொறுங்கள். முதலில் ராஜ நர்த்தகிக்கு அவர்கள் ராஜ்யத்தின் உண்மை நிலவரம் தெரிய வர வேண்டும். பல்லவ சாம்ராஜ்யத்தின் கஜானா காலியாக இருப்பதை அறிந்து கொண்ட பிறகு வறுமையையும் செழுமையாக நினைத்து அவள் அங்கேயே இருக்கப் போகிறாளா, அல்லது அரண்மனையை விட்டு வெளியேறப் போகிறாளா என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் பல்லவ சாம்ராஜ்யத்தின் கஜானா காலியாக இருப்பதை பற்றி மோகனாவிற்கு எவ்வாறு தெரிய வைப்பது? எவ்வளவு காலம்தான் உண்மையை மறைக்க முடியும் என்று நினைக்கிறாய்? உண்மையை பூமிக்கு அடியில் போட்டு புதைத்தாலும் என்றேனும் ஒரு நாள் அது பூமியை பிளந்து கொண்டு வெளியே வந்தே தீரும். அதுபோலதான் இந்த ராஜ்யத்தின் கஜானா காலியாக இருப்பதை பற்றிய விவரம் மோகனாவிற்கு கூடிய விரைவில் தெரிய வரும்.
முகமூடி அணிந்தவனும் அவன் நண்பன் குமரனும் விரைவில் மோகனாவிற்கு பல்லவ தேசத்தின் உண்மை நிலவரம் தெரியவரும் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்த அதே சமயம் மோகனா தன் அறையில் ஆழ்ந்து சிந்தித்தபடி அமர்ந்திருந்தாள். அவர்கள் சந்தித்த நகை வியாபாரியை அழைத்துக் கொண்டு வந்த ஆதிரை, தேவி, தாங்கள் சொன்னபடி நகை வியாபாரியை அழைத்து வந்துவிட்டேன் என்றாள். ஆதிரை, நீ சற்று நேரம் வெளியே இரு என்று சொன்ன மோகனா, வணக்கம் நகை வியாபாரி, இருக்கையில் அமருங்கள் என்று அன்புடன் சொன்னாள். நன்றி தேவி, என்னால் தங்களுக்கு என்ன காரியமாக வேண்டும்? தங்களிடம் உள்ள வைரம் பதித்த நகைகளை எனக்கு காட்ட முடியுமா? நிச்சயமாக என்று சொன்ன நகை வியாபாரி தன் பெட்டியில் இருந்த அழகான ஆபரணங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து அவளிடம் காட்டினான். மோகனாவிற்கு அவைகளில் எதையும் பிடிக்கவில்லை. இல்லை ஐயா, எனக்கு இதில் எதுவுமே பிடிக்கவில்லை. தங்களுக்கு என்ன மாதிரியான நகை வேண்டும் என்று சொன்னால் நான் அதுபோன்ற ஆபரணங்களை நாளை கொண்டு வருகிறேன் என்று நகை வியாபாரி பணிவுடன் சொன்னான். இந்த சொற்ப ஆபரணங்களைத்தானா தாங்கள் கொண்டு வந்தீர்கள்? என்னை ஏமாற்ற பார்க்காதீர்கள். மகாராணியிடம் காட்டிய நகைகளை என்னிடம் காட்டுங்கள் என்று மோகனா சொன்னதும் அந்த இளைஞன் வாய்விட்டுச் சிரித்தான். என்னவாயிற்று? எதற்காக தாங்கள் இப்படி சிரிக்கிறீர்கள்? நான் நகைச்சுவையாக எதையும் சொல்லவில்லையே. என்னை மன்னித்து விடுங்கள் தேவி. மகாராணியிடம் காட்டிய நகைகளை காட்டுங்கள் என்று தாங்கள் சொன்னதும் என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. உண்மையிலேயே நிரம்ப வேடிக்கையாக பேசுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இளைஞன் மீண்டும் சிரித்தான். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு சுத்தமாக விளங்கவில்லை. தயவு செய்து அது பற்றி சற்று விளக்கி சொல்லிவிட்டு பின்னர் சிரித்தால் நன்றாக இருக்கும். நான் அப்படி என்ன சொல்லிவிட்டேன் என்று பல் சுலுக்கிக் கொள்ளும் அளவிற்கு சிரிக்கிறீர்கள். மகாராணி தங்களை அழைத்திருந்தால் நகை வாங்குவதற்காகத்தானே அழைத்திருப்பார். அதனால்தான் நான் அவ்வாறு கூறினேன். தேவி, தேவி, நீங்கள் மிகவும் அப்பாவியாக இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ரகசியமா? சொல்லுங்களேன். அது என்ன ரகசியம் என்பதை நானும் தான் தெரிந்து கொள்கிறேன். சுற்றும் முற்றும் பார்த்த நகை வியாபாரி அவள் அருகில் வந்து மெல்லிய குரலில், ராணி நகை வாங்குவதற்காக என்னை அழைக்கவில்லை, விலை உயர்ந்த நகைகளை என்னிடம் விற்பதற்காகவே அழைத்தார் என்று நகை வியாபாரி சொன்னதை கேட்ட மோகனா அதிர்ச்சி அடைந்தாள். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ராணி எதற்காக தன் நகைகளை விற்க வேண்டும்? அவர்களுக்கு ஏதேனும் பண நெருக்கடியா என்ன என்று அவள் ஆச்சரியத்துடன் கேட்டாள். புத்திசாலி பெண், சரியாக விஷயத்தை யூகித்து விட்டீர்கள். ஆம், தாங்கள் நினைப்பது சரிதான். மகாராணி மட்டுமல்ல, இந்த ராஜ்யமே பண நெருக்கடியில்தான் உள்ளது. பருவமழை பொய்த்ததால் வந்த வினை இது. நாட்டில் எங்கும் விவசாயம் இல்லை. மக்கள் வறுமையில் உழன்று கொண்டிருக்கின்றனர். பல்லவ ராஜ்யத்தின் கருவூலம் கிட்டத்தட்ட காலியாகிவிட்டது. ராணி ஏற்கனவே அவருடைய நகைகளில் பலவற்றை என்னிடம் விற்றுவிட்டார். நகை வியாபாரி சொன்னதை கேட்ட மோகனாவிற்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. ஆனால் அரசர் அது பற்றி என்னிடம் எதுவும் தெரிவிக்கவில்லையே. எந்த நகையையும் வாங்க வேண்டாம் என்று எனக்கு கட்டளையிடவும் இல்லையே. தாங்கள் இப்போதுதான் புதிதாக ராஜ நர்த்தகியாக பதவி ஏற்றிருக்கிறீர்கள் அல்லவா? அதனால்தான் தங்களிடம் ராஜ்யத்தின் கருவூல நிலையை பற்றி சொல்ல வேண்டாம் என்று அரசர் நினைத்திருப்பார். அது மட்டுமல்ல, இந்த ராஜ்யத்தின் கருவூலமே தங்களால் தான் நிரம்பப் போகிறது எனும் போது தங்களுக்கு அவர் கட்டுப்பாடுகளை விதிப்பாரா என்ன என்று சொல்ல, அவனது வார்த்தைகளை கூர்ந்து கவனித்த மோகனா, என்ன, என்னால் தான் இந்த ராஜ்யத்தின் கருவூலமே மீண்டும் நிரம்பப் போகிறதா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். நகை வியாபாரி தன்னுடைய நகை பெட்டியிலிருந்து ஒரு மரகத மாலையை எடுத்து மோகனாவிடம் காட்டியவர், இதோ பாருங்கள் தேவி, இது மிகவும் விலை உயர்ந்த மாலை. ராணியின் அம்மா அவருக்கு பரிசாக கொடுத்ததாம். இதைத்தான் இன்று அவர் என்னிடம் விற்றார் என்றான். அந்த மாலையை உற்று பார்த்த மோகனா நகை வியாபாரியிடம் இந்த மாலையை விற்கும்போது ராணியின் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் என்பதை உணர்ந்தாள். பாக்கியவதியின் மீது அவளுக்கு பரிதாபம் எழுந்தது. தன் தாய் பரிசாக கொடுத்த விலை உயர்ந்த மாலையை விற்றவரின் மனம் வலியில் எப்படி துடித்துக் கொண்டிருக்கும் என்பதை நினைத்து பார்த்த மோகனா, ஐயா, எனக்கு இந்த மரகத மாலையை விலைக்கு தருகிறீர்களா என்று நகை வியாபாரியிடம் கேட்டாள். நிச்சயமாக. ஆனால் தேவி, இந்த நகையின் விலை மிகவும் அதிகம். நான் இந்த மரகத மாலைக்கான பணத்தை நாளை மறுநாள் முழுவதுமாக கொடுத்து விடுகிறேன். என்னை நீங்கள் நம்பலாம். மோகனாவின் வாக்கு தவறாது.
தற்போது தாங்கள் இந்த நகையை என்னிடம் கொடுத்துவிட்டு இங்கிருந்து செல்லலாம். மோகனா உறுதியுடன் சொல்ல, அவளிடம் அந்த நகையை கொடுத்த நகை வியாபாரி அவளை வணங்கிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். அடுத்த நொடி மோகனா அந்த நகையை எடுத்துக்கொண்டு பாக்யவதியின் மாளிகையை நோக்கிச் சென்றாள். மோகனா மகாராணியின் மாளிகையை நோக்கி வேகமாக செல்வதை கவனித்த ஆதிரை அவளை பின்தொடர்ந்தாள். மகாராணியின் அறைக்கு அருகில் வந்தபோதுதான் காலாமுகி அறைக்கு வெளியே நின்றிருப்பதை மோகனா கவனித்தாள். மோகனாவை பார்த்ததும் தன் முகத்தை நொடித்த கூனி, "எதற்காக நீ இங்கு மீண்டும் வந்தாய்?" என்று கேட்டாள். "நான் ராணியை சந்திக்க விரும்புகிறேன்." "ராணியை சந்திக்க விரும்பினால் முதலில் அவரின் அனுமதியை பெற வேண்டும். அது பற்றி உனக்கு எதுவும் தெரியாதா?" "அவரின் அனுமதியை பெற என்னிடம் போதுமான நேரம் இல்லை. அதனால்தான் நான் நேரிலேயே வந்துவிட்டேன். தேவையில்லாமல் என் நேரத்தை வீணாக்காதே. நான் ராணியை சந்திக்க வேண்டும். வழியை விட்டு விலகினில்." "ராஜ நர்த்தகி பதவி ஏற்று இன்னும் 2 நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் ராணி போல அதிகாரம் செய்கிறாயே? முடியாது. என்னால் உன்னை மகாராணியை பார்க்க அனுமதிக்க முடியாது. நீ முதலில் இங்கிருந்து செல்." "செல்லவில்லை என்றால் என்ன செய்வாய்?" "காலாமுகி, நான் ராஜ நர்த்தகி என்பதையும் நீ மகாராணியின் தாதி பெண் என்பதையும் மறந்து விட்டாய் போலிருக்கிறது. அனைத்து தாதி பெண்களும் என்னுடைய கட்டளைக்கு பணிய வேண்டும். அது பற்றி உனக்கு தெரியும் தானே? ஒருவேளை நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படியாவிட்டால் நான் மகாராஜாவிடம் இது பற்றி முறையிட்டு உனக்கு தண்டனையாக 100 கசையடிகள் வாங்கி கொடுப்பேன். ஒழுங்கு மரியாதையாக எனக்கு வழிவிடு" என்று சொன்ன மோகனா காலாமுகியை தள்ளி விட்டுவிட்டு மகாராணியின் அறைக்குள் நுழைந்தாள்.